Hello everyone, welcome to my YouTube channel. I am Gautam Raj, Anna University College of Engineering Gindi campus 2020 passed out from Computer Science and Engineering Department. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா what is placement, how to get a job with a decent or high pay, இந்த ரெண்டு விஷயத்துல ஒரு பிளேஸ்மெண்ட் எப்படி வாங்குறது and how to approach the placement, இந்த மூணு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழேயே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பக்கத்திலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுட்டா இந்த சேனல்ல நான் போடுற எல்லா வீடியோஸோட இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனும் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ கூட போடும். இந்த வீடியோ இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் 4 காலேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் சிஇஜி கேம்பஸ், செகண்ட் ஒன் எம்ஐடி கேம்பஸ் விச் இஸ் லொகேட்டட் அட் குரோம்பேட். இந்த 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை ஏசிபி ஆர் ஸ்டாப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் if they are going for any technical profession, this video will be helpful to them. இந்த 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்மே இந்த வீடியோ பார்க்கலாம். மற்றபடி இந்த வீடியோக்கு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. இப்போ ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு ஜாப் வாங்கிட்டு இப்ப எனக்கு இன்னொரு ஜாப் வித் ஹை பெய்ட் சேலரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்கணும். சோ இந்த வீடியோவோட டாபிக் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன். அப்ப பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சோ வாட் இஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஜாபா இருந்தாலுமே அதுல ஃபுல் டைம் இருக்கும், பார்ட் டைம் இருக்கும். இது ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஃப்ரம் 9 AM to 5:30 AM லைக் தட். அப்ப ஒரு 8 hours ஃபுல்லா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இந்த சிஇஜி எம்ஐடி அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் பத்தி பேசுற காட்டி இந்த காலேஜ்ல கிடைக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் 99% அஷூரன்ஸா இருக்கும். ஓகேவா? இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி ஹையர் ஸ்டடீஸ் மீன்ஸ் யூ கேன் லீவ் திஸ் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஹையர் ஸ்டடீஸ் போற பர்சன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு எஸ்டீம்டு கம்பெனி சிஇஜி ஆர் எம்ஐடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனில இருந்து மோஸ்ட்லி ஃபயர் பண்ண மாட்டாங்க. சம் ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியா இருந்தா வேணா ஒரு 0.1% நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்கு அப்படின்னா 3 சோர்சஸ் தான். எந்த வழியில சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த 3 வேஸ்ல தான் உனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வழி இருக்கும், வாய்ப்பு இருக்கும். ஓகே, சோ அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் கேம்பஸ், செகண்ட் ஒன் ஆஃப் கேம்பஸ், தேர்ட் ஒன் ஹேக்கத்தான் ஆர் எனி காம்படிஷன்ஸ். இதுல இந்த தேர்ட் ஒன் ஹேக்கத்தான் ஆர் எனி காம்படிஷன்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு அட்டெண்ட் சம் ஹேக்கத்தான்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் 3 or 4 பொசிஷன் வர்றவங்களுக்கு மட்டும் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இது வெரி டஃப் வே டு கெட் த பிளேஸ்மெண்ட். ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணிட்டு ஒர்க் பண்றவங்க கூட இந்த ஹேக்கத்தான்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணுவாங்க. சோ தே ஜஸ்ட் கம் தேர் டு கெட் த பிரைசஸ். சோ அந்த டைம்ல உன்னால அவங்களோட காம்பீட் பண்ணி உன்னால பிளேஸ்மெண்ட் வாங்க முடியுமா அப்படிங்கறது டவுட் தான். பட் செகண்ட் ஒன் ஆஃப் கேம்பஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுல கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும்னு வச்சுக்கலாம். லைக் ஆஃப் கேம்பஸ் அப்படின்னா லிங்க்டின் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோசியல் மீடியால சம் கம்பெனிஸ் புட் தேர் ஆஃப் கேம்பஸ் டிரைவ். ஆஃப் கேம்பஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கறத அப்லோட் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வாங்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு கம்பெனியோட அபிஷியல் வெப்சைட்ஸ் லைக் கோல்ட்மேன் சாக்ஸ் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் லான்ச் பண்ணுவாங்க. அதுல ட்ரை பண்ணி பிளேஸ்மெண்ட் வாங்கலாம். இதுல ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப எதுலதான் பிளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு ஹை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னா ஆன் கேம்பஸ் தான். இப்ப காலேஜஸையே நிறைய டைப்பா டிவைட் பண்ணுவாங்க. லைக் டயர் 1 காலேஜ், டயர் 2 காலேஜ், டயர் 3 காலேஜ். இப்ப சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் டயர் 1 காலேஜ். சோ இந்த காலேஜ்க்கு எல்லா
கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த எஸ்டீம்டு கம்பெனிஸ் வில் விசிட் த கேம்பஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகணும். இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் வே டு கெட் த பிளேஸ்மெண்ட். இப்ப அந்த ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 2 things will determine your placement. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து who are you, செகண்ட் வந்து what you possess. who are you அப்படின்னா வந்து உன்னோட டிபார்ட்மெண்ட் அண்ட் சிஜிபிஏ. what you possess அப்படின்னா வந்து உன்னோட ஸ்கில் செட் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துட்டு போவே இல்லையா, அது தட் இஸ் நத்திங் பட் யுவர் ரெஸ்யூம். இதுக்குதான் வந்து உன்னோட பிளேஸ்மெண்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணும் நீ எந்த கம்பெனிக்கு போற அப்படின்னு. இப்ப டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா வந்து சர்க்கியூட் பிரான்ச்னு ஒண்ணு இருக்கு, நான் சர்க்கியூட் பிரான்ச்னு ஒண்ணு இருக்கு. சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் ஐடி இந்த 4 பிரான்ச் வந்து சர்க்கியூட் பிரான்ச். மத்த மெக்கானிக்கல், சிவில் அந்த மாதிரி பிரான்ச் எல்லாம் வந்து நான் சர்க்கியூட் பிரான்ச். இப்போ எல்லா கம்பெனிக்குமே வந்து சர்க்கியூட் பிரான்ச் வந்து எலிஜிபிள். லைக் சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் ஐடி இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் எல்லா கம்பெனிக்குமே வந்து எலிஜிபிள். தட் மேபி மைக்ரோசாஃப்ட் ஆர் அமேசான் எந்த கம்பெனியா இருந்தாலும் வந்து இந்த 4 டிபார்ட்மெண்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து டிபார்ட்மெண்ட் கிரிட்டேரியா. இப்ப சிஜிபிஏ அப்படின்னு எடுத்துட்டா வந்து 7.0 and above with no current arrear. இந்த ஒரு கிரிட்டேரியா வந்து எல்லா கம்பெனிக்கு வந்து ஃபிட் ஆகும். சில நேரத்துல கரண்ட் அரியர் இருக்கிறவங்கள கூட எடுப்பாங்க. பட் யுவர் சிஜிபிஏ should be 7.0 and above. இப்ப வந்து 8.0 and above இருந்துச்சு அப்படின்னா வந்து உனக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு சம் ஃபெசிலிட்டிஸ் வந்து குறையும் போதும் கூட 8.0 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா கம்பெனியும் வந்து பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் 7.0 and above யூ ஆர் எலிஜிபிள். இப்ப 8.0க்கு மேல உன்னோட சிஜிபிஏ வந்து இருக்கு அப்படின்னா வந்து நீ பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்றதுக்கு வந்து எல்லா விதத்துல வந்து எந்த ப்ராப்ளமே வந்து வராது. இப்ப வந்து உன்னோட டிபார்ட்மெண்ட் எலிஜிபிலிட்டி வந்து ஓகே, சிஜிபிஏ வந்து 7.0 and above இருக்கு அப்படின்னா வந்து அடுத்து என்ன ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான் வாட் யூ பொசஸ். 2 விஷயம் தான். என்ன 2 விஷயம் அப்படின்னா வந்து உன்னோட அந்த ஸ்கில் செட் அண்ட் ரெஸ்யூம். இப்ப வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த பர்சனோட ஸ்கில் செட் தான் வந்து ஒரு பேஸா இருக்கும். ஸோ யூ ஷுட் டெவலப் யுவர் டிபார்ட்மெண்ட் skills as well as some technical skills. அதுக்கடுத்து வந்து ரெஸ்யூம். இப்ப வந்து ரெஸ்யூமை வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டா வந்து பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ்ல வந்து ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப இந்த ஸ்கில்ஸ் அண்ட் ரெஸ்யூம் இப்ப இந்த 2 விஷயத்தை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி என்னோட டிபார்ட்மெண்ட் ஜூனியர்ஸ் தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன்டா. ஸோ ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூ ஷுட் பொசஸ் சம் சர்டைன் ஸ்கில்ஸ். சில ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா வந்து 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர், 2வது வந்து டேட்டா பேசஸ், 3வது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த 3 விஷயம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட ஆஸ் அ ஒரு ஸ்கில் செட்டா வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா, இந்த 3 ஸ்கில்ஸ் வந்து எப்படி அக்வயர் பண்ணிக்கிறது அப்படின்னா வந்து யூ ஷுட் நோ சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து என்ன லாங்குவேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா வந்து இஃப் யூ ஆர் அன் எனி இசிஇ ஆர் ட்ரிபிள் ஸ்டூடெண்டா இருந்தா வந்து C++ லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம். இப்ப இந்த ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன விஷயம் வரும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் அப்படின்னா வந்து ஆல் டைப் ஆஃப் பேசிக் கோடிங் எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங்ல வந்துடும். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்து way of arranging your elements in the computer in some logical way. இதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இந்த ஸ்கில் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கணும். அது அடுத்தது வந்து டேட்டா பேஸ். டேட்டா பேஸ்ங்கிறது வந்து நம்மளோட என்ட்ரி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இந்த டேட்டா பேஸ் ஸ்கில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் ஸ்கில்ஸ். இந்த 3 ஸ்கில்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இசிஇயா இருந்தாலும் ட்ரிபிள்இயா இருந்தாலும் சிஎஸ்சி ஆர் ஐடி இந்த 4 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பா டெவலப் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப இந்த வீடியோ வந்து ஒன்லி இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸ் தானா? ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட், ஒரு மைனிங் டிபார்ட்மெண்ட், ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒருவேளை காலேஜ்ல வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கலனா கூட இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணி வச்சிருந்தா
காலேஜ் முடிச்சுட்டு யூ கேன் ஈவன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நான் வந்து இந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கும் போது ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது காலேஜ்லயே கூட நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து இந்த ரெசியூம் வந்து எப்படி நம்ம வந்து பில்ட் பண்றோமோ அதுதான் வந்து நம்மளோட ப்ரொஃபைல வந்து ஷோகேஸ் பண்ணி காட்டும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து நான் ஆல்ரெடி டெஃபினிஷன் மட்டும் சொல்லியிருந்தேன். இப்ப டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்னா அரேஸ், லிங்க்டு லிஸ்ட், ஸ்ட்ரிங்ஸ், இந்த 3 விஷயம் வந்து கண்டிப்பா தரவு பண்ணி வச்சிருக்கணும். ட்ரீஸ் கிராஃப்ங்கிறது வந்து சம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் சம் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ அரேஸ், லிங்க்டு லிஸ்ட், ஸ்ட்ரிங்ஸ், இந்த 3 விஷயம் தரவு பண்ணி வச்சிருந்தாலே வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்க முடியும். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து இதை வந்து நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்டா. ஓகேவா? இப்ப வந்து அடுத்து ரெசியூம் பில்ட் பண்றது. ரெசியூம் தான் வந்து உன்னோட ப்ரொஃபைல ஷோகேஸ் பண்ணி காட்டுறது. சோ உன்னோட ரெசியூம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே வந்து உனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து 90% வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வெல் பிகின் இஸ் ஹாப் டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ உன்னோட ரெசியூம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பில்ட் பண்ணி வச்சிருக்கணும். சோ அந்த ரெசியூம் வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட நேமா போட்டுறணும். ரெசியூம்ல போட்டதுக்கு அப்புறமா உன்னோட பெஸ்ட் ஸ்கில்ல உன்னோட நேமுக்கு கீழே போடணும். இல்ல ஒரு பெஸ்ட் பொசிஷன் வந்து உன்னோட காலேஜ்ல வந்து உனக்கு இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். லைக் நான் என்னோட ரெசியூம்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா வந்து சிஇஜி டெக் ஃபோரம் அப்படிங்கிற ஒரு யுனெஸ்கோ சர்டிபிகேட்டட் ஆர்கனைசேஷன் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில இருக்கு. அதுல வந்து நான் டெக் டீமோட ஸ்டூடெண்ட் டைரக்டர். ஸோ நாங்க வந்து குருக்ஷேத்ரா அப்படின்னு வந்து ஒரு டெக்கோ மேனேஜ்மெண்ட் ஃபெஸ்ட் வந்து நடத்துவோம். ஸோ நான் என்னோட ரெசியூம்ல எப்படி போடுவேன் அப்படின்னா என்னோட நேம் ஃபாலோட் பை ஸ்டூடெண்ட் டைரக்டர் ஆஃப் டெக் டீம் அட் சிஇஜி டெக் ஃபோரம் அப்படிங்கறத போடுவேன். அது வந்து என்ன வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து கண்டிப்பா இருக்கும். அதை வந்து ரெசியூம்ல வந்து மேல மென்ஷன் பண்ணும். ஃபாலோட் பை யுவர் பர்சனல் வெப்சைட் லிங்க். நிறைய பேர் பர்சனல் வெப்சைட் லிங்க் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ உன்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்கை வந்து அங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெசியூமை பார்க்கும் போதே வந்து உன்னை ஹைலைட் பண்ணி காட்டுறக்காக. இதுக்கப்புறமா ரெசியூம்ல என்னென்ன வரும் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா என்னென்ன வரணும் அப்படின்னா வந்து ஃபாலோட் பை உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற செட்ல என்ன போடலாம் அப்படின்னா வந்து if you are did any intern during your second year or third year or second yearல ஏதாவது இன்டர்ன் பண்ணியிருந்தா அந்த டீடைல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். எப்படி மென்ஷன் பண்ணணும்னா ஆல்ரெடி இன்டர்ன் பத்தி சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோல. இட் இஸ் லைக் அ ட்ரைனிங். யூ ஒர்க் ஃபார் த ப்ராஜெக்ட் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன்னு அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா போடலாம். எப்படி போடணும் அப்படின்னா வந்து எந்த கம்பெனி, அந்த ப்ராஜெக்ட் நேம், அந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன், ஒரு மந்த் டியூரேஷன் கண்டிப்பா இருக்கும். அந்த டியூரேஷன் பிளஸ் அந்த ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் ஃபாலோட் பை அந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸை வந்து கிட்டப்ல போட்டு அந்த லிங்க் வந்து போடணும். அதுக்கப்புறமா வந்து ப்ராஜெக்ட்ஸ்ங்கிற செக்ஷன் போடணும். அதுல உன்னோட மேஜர் ஒரு 4 or 5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப இன்டர்ன் கிடைக்கல, இன்டர்ன் பண்ணல அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து ஏதாவது ஒரு மேஜர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தா அதை தூக்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன்ல வந்து போட்டுக்கலாம். எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனா இருந்தாலும் அதுக்கான கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் வந்து கண்டிப்பா இருக்கணும். என்னோட கிட்டப் லிங்கை வந்து இங்க வந்து நான் மென்ஷன் பண்றேன். இட் இஸ் நத்திங் பட் github.com/GautamRajCEG. இப்போ உனக்கு வந்து கிட்டப்ல வந்து எப்படி உனக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா என் கிட்டப் அக்கௌண்டோட கனெக்ட் பண்ணிக்கோ. ஐ வில் டீச் யூ ஹவு டு மெயின்டைன் யுவர் கிட்டப் அக்கௌண்ட். ஒரு கிட்டப் அக்கௌண்ட்டை வந்து எப்படி வந்து பெஸ்டா வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இப்ப இன்டர்வியூக்கு போகும்போது ஹார்ட்வேர் காப்பியா உன்னோட எல்லா ப்ராஜெக்டையும் வந்து கண்டிப்பா தூக்கி போக முடியாது. ஸோ வாட் யூ கேன் டூனா நீ வந்து உன்னோட எல்லா ப்ராஜெக்டையும் வந்து கிட்டப்ல போட்டுட்டு அந்த லிங்கை வந்து உன்னோட ரெசியூம்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். உன்னை இன்டர்வியூ பண்ற அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து உன்னோட ரெசியூமை பார்த்துட்டு அந்த கிட்டப் லிங்க் அடிச்சு பார்த்து உன்னோட ப்ராஜெக்ட் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து பாத்துக்குவாங்க. அதே மாதிரி கிட்டப்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. கிட்டப் ஸ்டூடெண்ட் பேக் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ ஜஸ்ட் யூஸ் த கிட்டப் வைஸ்லி. கிட்டப்பை வந்து நீ நல்லா யூஸ் பண்ண அப்படின்னாலே வந்து உன்னை வந்து ஷோகேஸ் பண்ணி காட்ட முடியும். அதுக்கப்புறமா வந்து ரெசியூம்ல ஆஸ் யூஷுவல் உன்னோட என்ன சொல்றது காலேஜ்ல வந்து என்னென்ன பொசிஷன், அதாவது ஆர்கனைசர் அந்த மாதிரி ஏதாவது பொசிஷன் இருந்தா அதை போட்டுக்கோ. அதுக்கப்புறம் ஏதாவது கிளப்ல இருந்தா இந்த என்எஸ்எஸ் மாதிரி கிளப்ல இருந்தா அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபைனலா உன்னோட 12th மார்க்ஸ் அண்ட் காலேஜ்ல வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க சிஜிபிஏ இதெல்லாம் வந்து ரெசியூம்ல மென்ஷன் பண்ணிக்கலாம்.
அப்ப உன்னோட ரெசியூம் வச்சு உன்னை வந்து நான் இன்டர்வியூல வந்து ஷோகேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்ப எந்த இடத்துல ஷோகேஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், அந்த அப்பர் பார்ட் உன்னோட பர்சனல் வெப்சைட், உன்னோட அந்த யூனிக் ஸ்கில் இதெல்லாம் போட்டு காட்டுறது. அதுக்கப்புறமா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராஜெக்டுக்கு கீழே கூட யூ ஹாவ் டு கீப் ஒன் செக்ஷன். அது என்ன செக்ஷன்னா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ஸ்கில்ஸ் தான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், உன்னோட பேசிக் ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து ஸ்கில்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிற இடத்துல ஸ்கில் வந்து என்ன போடணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னதுதான், ப்ரோக்ராமிங் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேசஸ். இது போக உன்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்கில்ஸ் லைக் இசிஇ ஸ்கில்ஸ், ட்ரிபிள் ஸ்கில்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம். வெப் டெவலப்மெண்ட் வந்து ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா போடலாம். மெஷின் லேர்னிங் வந்து இஃப் யூ ஆர் வெல் வெர்ஸ்டு, அந்த கேஸ்ல மட்டும் மெஷின் லேர்னிங் வந்து உன்னோட ஸ்கில்ஸா வந்து ரெசியூம்ல மென்ஷன் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இஃப் யூ ஆர் சிஎஸ்சி ஆர் ஐடி ஸ்டூடெண்டா இருந்தா சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அது போக HTML, CSS, JS இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது போக உனக்கு வந்து ஒரு வேலை ஆங்குலார் மாதிரி ஃப்ரேம் ஒர்க் வச்சு ஃப்ரண்ட் எண்ட் வந்து டெவலப் பண்ண தெரிஞ்சா அதை வந்து ரெசியூம்ல போட்டுக்கலாம். அதே மாதிரி Node.js ஃபார் பேக் அண்ட் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா, இல்ல PHP MySQL வச்சுதான் நீ வெப்சைட் பண்ணுவேனாலும் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உன்னை வந்து எப்படி ஒரு இன்டர்வியூல வந்து ரெசியூம் வச்சு ஷோகேஸ் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறதுக்காக. சரி, இந்த ரெசியூம் வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து, லிங்க்டின்ல எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். லிங்க்டின்ங்கிற விஷயமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன அவைலபிலிட்டியா இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான். நிறைய ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட உன்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. சோ லிங்க்டின் அப்படிங்கிற அந்த சோசியல் மீடியால கண்டிப்பா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நிச்சயமா இருக்கணும். இப்ப பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி லிங்க்டின் அண்ட் கிட்டப் இந்த ரெண்டு சோசியல் மீடியாவும் வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து ஹையா ஷோகேஸ் பண்ணி காட்ட யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ரெண்டு சோசியல் மீடியாலயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? எதுக்காக இப்ப இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொன்னேன் அப்படின்னா, லிங்க்டின்ல நீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அங்கேயே கூட நீ வந்து உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த டீடைல்ஸே வந்து டவுன்லோட் கொடுத்தேன்னா உனக்கு ரெசியூம் ஃபார்மேட்ல வந்து டவுன்லோட் ஆகி வந்துடும். இல்ல உனக்கு வந்து ப்ரொஃபஷனலா ஒரு ரெசியூம் வந்து வேணும் அப்படின்னா resumebuilder.com அப்படிங்கிற ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்ல போய் உன்னோட டீடைல்ஸ் கொடுத்துட்டே அப்படின்னா உனக்கு ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ரெசியூம் வந்து ரெடி ஆகி வந்துடும். சோ அந்த சைட்டை வந்து கூட நீ ரெசியூம் வந்து பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரெசியூம் வந்து பில்ட் பண்றதுக்காக, பெஸ்டா பில்ட் பண்றதுக்கு. இப்ப வந்து சிஇஜி, அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் MIT கேம்பஸ், இந்த ரெண்டு கேம்பஸ் இருக்கு இல்லையா, ஆல்சோ ACT அண்ட் SAP, இந்த 4 காலேஜ் கேம்பஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி நடக்கும், அந்த பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் வந்து பிளேஸ்மெண்ட் கண்டக்ட் பண்றது வந்து CUIC அப்படிங்கிற சென்டர் ஃபார் யூனிவர்சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், இந்த ஆர்கனைசேஷன் தான். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they just forward you a link to enter your details. உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ற மாதிரி ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க. இஃப் யூ ஆர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னா நீ வந்து அந்த லிங்க் யூஸ் பண்ணி உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து அங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். எல்லா டீடைல்ஸ் வந்து இட்ஸ் லைக் பேசிக் டீடைல்ஸா கூட இருக்கும், லைக் நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி அட்ரஸ், இதெல்லாமே போட்டிருக்கும். ஃபாலோட் பை உன்னோட 6 செமஸ்டர் GPAs, இண்டிவிஜுவல் GPAs வித் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் ஆல்சோ, எல்லா சப்ஜெக்டுக்கும் வந்து நீ கொடுக்கற மாதிரி வந்து இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து உன்னோட CGPA வந்து நீ கம்மியா போட்டா கூட அதிகமா போடக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் நாட் அ கரெக்ட் மேனர். லைக் இப்ப வந்து உன்னோட CGPA வந்து கொஞ்சம் அதிகமா போடுறங்காட்டி உன்னோட கிரிட்டேரியா வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா வந்து மாறும். அந்த மாதிரி உன்னோட எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா மாறும் போது டிபார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ வந்து தப்பான டீடைல்ஸ் கொடுத்து பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண அப்படின்னா, என்ன கேட்டேன்னா உன்னோட CGPA வந்து 8.5 அண்ட் எபோ இருந்தாலே வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல் கம்பெனிஸ், கண்டிப்பா வந்து எடுத்துக்குவாங்க. சோ அந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா வந்து நீ அந்த ரேஞ்சிலேயே வந்து உன்னோட CGPA கொடுத்துக்கலாம். லைக் என்னோட CGPA நான் கொடுக்கும் போது கூட 9.0 அப்படிங்கறத வந்து 8.7 கிட்டதான் வந்து கொடுத்தேன். அது வந்து என்னோட 6 செமஸ்டர் GPA கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, அந்த GPAவே நான் கொடுத்துட்டேன். சோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. எப்பவுமே வந்து நம்மளோட டீடைல்ஸ் வந்து ராங்கா போகாம பாத்துக்கணும்.
இப்ப டி பார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த டி பார்ங்கிற விஷயம் எப்போ வரும் அப்படின்னா, நீ வந்து உன்னோட டீடைல்ஸ் ஏதாவது தப்பா கொடுக்கும்போது, ஆர் அதர்வைஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அட்டன் பண்ணாம விட்டுட்டா. சோ இப்போ ஒரு கம்பெனி வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ அட்டனே பண்ணாம விட்டுறலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அட்டன் பண்ணாம விட்ட அப்படின்னா உனக்கு தான் அது வந்து ப்ராப்ளம் வரும். டிபார் அப்படின்னா வந்து உன்னால வந்து வேற கம்பெனியை வந்து அட்டன் பண்ண முடியாது. சோ நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், ஒரு கம்பெனில வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு இன்னொரு கம்பெனில வாங்கலாமா அப்படின்னு. சியூஐசியோட ரூல்ஸே என்ன அப்படின்னா வந்து 1% 1 கம்பெனி தான். சோ ஒரு கம்பெனில பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டா அடுத்த கம்பெனிக்கு வந்து போக முடியாது. இப்ப வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொன்னேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உனக்கு வந்து கம்பெனியோட லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கம்பெனியோட லிஸ்ட் வந்து எந்த ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னா வந்து சிடிசின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் டு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து உனக்கு எவ்வளவு செலவு பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம். அந்த ஆர்டர்ல வந்து உனக்கு கம்பெனிஸ் வந்து காலேஜ் விசிட் பண்ணுவாங்க, அதுக்கான லிஸ்ட் வந்து வரும். இட் மே பி ஸ்டார்டட் ஃப்ரம் 30 lakhs. என்னோட பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ற வந்து 30 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு கம்பெனியா வந்து ஒவ்வொரு டேட்ல வந்து காலேஜஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. இப்ப ஒவ்வொரு கம்பெனிக்கான கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம்ஸ் வந்து நீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். எப்பவுமே ஒரு கம்பெனிக்கு ரிஜிஸ்டர் பண்ணாதான் நீ வந்து போய் அந்த கம்பெனிக்கு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து அவங்களே எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த கம்பெனி வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா தான் இருக்கும். அதுல உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே அப்படின்னா வந்து இப்ப வந்து அந்த கம்பெனி வந்து 7 பாயிண்டர்ஸ் இருந்தா போதுமா இல்ல 8 பாயிண்டர் மட்டும்தான் வேணுமா அப்படிங்கறது அதுல வந்து அவங்க ஃபில்டர் பண்ணி உனக்கு வந்து ஃபில்டர்டு ஷார்ட் லிஸ்ட் வந்து வரும். அதுக்கப்புறமா வந்து நீ வந்து பிளேஸ்மெண்ட் போய் அட்டன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து நடக்கக்கூடிய சில ஸ்டெப்ஸ். இப்போ வந்து அந்த ஒரு கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன இன்டர்வியூஸ் வந்து ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இன்டர்வியூல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ப்ராசஸ். ஆல்ரெடி இன்டர்ன் வீடியோலயே சொல்லியிருந்தேன். ப்ராசஸ்னா வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப். ஒரு ஸ்டெப்பை வந்து நீ ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. சோ என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இதை ரவுண்டுன்னு கூட சொல்ல முடியாது, ப்ராசஸ். ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பிபிடின்னு சொல்லுவாங்க, ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக். அந்த கம்பெனி வந்து நம்ம காலேஜ்க்கு வந்து அவங்க கம்பெனியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக். இந்த ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக்கு முன்னாடி நீ எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு கம்பெனியோ வர்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த கம்பெனியை பத்தி தரோவா செக் பண்ணி அந்த கம்பெனியோட பெட்டர் நாலேஜ் எடுத்துக்கிட்டு அந்த பிபிடில வந்து யூ கேன் ரைஸ் யுவர் கொஸ்டின். அப்பதான் வந்து ஒரு பெட்டர் இன்ட்ராக்ஷன் வந்து உனக்கு அந்த கம்பெனியோட இருக்கும். பிபிடில நீ இன்ட்ராக்ட் பண்றதும் ஹெச்ஆர் ரவுண்டா இருக்கட்டும் இல்ல பிளேஸ்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து உன்னோட அந்த இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக்ல அந்த கம்பெனி வந்து என்ன பேஸ் பே ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத முதல் கொண்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக் வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். நான் வந்து ஒரு ஹை பே சேலரி வாங்குற ஒரு கம்பெனில, ஹை பே சேலரி கொடுக்கற ஒரு கம்பெனில வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த பிபிடில வந்து பெட்டரா அட்டன் பண்ணேன். அது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட். பிபிடி அட்டன் பண்ணாம டைரக்டா வந்து நான் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ்க்கு மட்டும் போறேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பா வந்து அந்த பிபிடி நீ அட்டன் பண்ணுடா. ஓகே, இப்ப வந்து இந்த பிபிடி வந்து முடிஞ்சுது அப்படின்னா அந்த பிபிடிலயே வந்து அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா அந்த கம்பெனில இருந்து வந்து உனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்க வந்து அந்த ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக்ல வந்து சொல்லிடுவாங்க. அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸா இருக்கட்டும் எல்லா விஷயமுமே வந்து உனக்கு அந்த ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக் அப்படிங்கிற விஷயத்திலேயே வந்துடும். அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற விஷயம். இப்ப ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து they just provide you a URL. அது எந்த பிளாட்ஃபார்மா வேணாலும் இருக்கலாம். அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நீ வந்து உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீ ஆன்சர் பண்ணணும். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கும், கோடிங் கொஸ்டின் இருக்கும். இது ஒன் ஆஃப் த ஒரு பேசிக் கிரிட்டேரியா. என்ன அப்படின்னா நீ சிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கலாம், இசியா இருக்கலாம், ட்ரிபிளியா இருக்கலாம், இல்ல ஐடி ஸ்டூடெண்டா இருக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீ வந்து கோடிங் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் போட்டிருக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு பேசிக் கிரிட்டேரியா டு கெட் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஒரு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ல கோடிங் கொஸ்டின் வந்து ஒன்னு சால்வ் பண்ணிருக்கணும். அதுவும் வந்து இப்ப வந்து சிஎஸ்சி ஆர் ஐடி ஸ்டூடெண்டா இருந்தேன்னா 50% சால்வ் பண்ணிருக்கியான்னு பாப்பாங்க கோடிங் கொஸ்டின்ல. இதுவே வந்து ஒரு ட்ரிபிளி ஆர் இசிஇ ஸ்டூடெண்டா இருந்தேன்னா யூ
கேன் சால்வ் ஒன்லி ஒரு 20% சால்வ் பண்ணியிருந்தா கூட போதும். அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்க கட் ஆஃப் வைப்பாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ். ஸோ உன்னோட டிபார்ட்மெண்ட்டுங்கிறது உனக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ ஃபர்தர் வர வீடியோஸ்ல வந்து நான் வந்து எப்படி வந்து நீ டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் கிளியர் பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவேன். ஸோ வந்து உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து அந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீ இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் வந்து எவ்வளவு ரவுண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ அப்படிங்கறது வந்து 2 ரவுண்ட் மினிமம் இருக்கும். நீ இன்டர்ன் ஒரு வேலை அட்டன் பண்ணியிருந்தேன்னா உனக்கு தெரியும். ஒரே டெக்னிக்கல் ரவுண்ட் மட்டும் வச்சு அப்படியே உன்னை வந்து ஃபில்டர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்ன் கொடுத்துருப்பாங்க. பட் பிளேஸ்மெண்ட்ல அப்படி நடக்கவே நடக்காது. பிளேஸ்மெண்ட்ல டெக்னிக்கல் இன்டர்வியூ அட்லீஸ்ட் 2 இருக்கும், அட்மோஸ்ட் வந்து 3 or 4 இருக்கும். ஃபைனலா ஃபாலோட் பை ஹெச்ஆர் ரவுண்ட். கண்டிப்பா ஹெச்ஆர் ரவுண்ட் வச்சுதான் வந்து உனக்கு அந்த ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிளேஸ்மெண்ட் ஒரு நல்ல ஒரு எஸ்டீம்டு கம்பெனில வந்து உனக்கு வேணும் அப்படின்னா நீ எவ்வளவு ரவுண்டு வந்து கிளியர் பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு கிளியர் அட்லீஸ்ட் 4 ரவுண்ட் கிளியர் பண்ணாதான் வந்து உனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்து உனக்கு உன் கையில வந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்ப வந்து காலேஜுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வர்ற கம்பெனிஸை we can separate into 3 major categories. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, செகண்ட் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, தேர்ட் வந்து ஸ்டார்ட் அப்ஸ். இப்ப ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா they are developing the products for the customers. அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில வந்து உனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சாதான் வந்து உன்னோட ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்கும். பிகாஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில தான் வந்து பே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கம்பேர் டு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ஆர் ஸ்டார்ட் அப்ஸ். இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில தான் வந்து பே வந்து அதிகம். அட் த சேம் டைம் உன்னோட ஸ்கில்ஸ் அண்ட் என்ன சொல்றது எல்லாமே வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில தான் வந்து அதிகமா இருக்கும். இதுவே வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அந்த கேட்டகரிக்கு போகும்போது பே வந்து ஓரளவுக்கு கண்டிப்பா குறையும். அட் த சேம் டைம் சம் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ஆர் நாட் வர்த். சில சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அவ்வளவு வர்த்தா இருக்காது. ஸோ கம்பேர் டு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் பெஸ்ட். ஸோ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிலேயே சில பெஸ்ட் கம்பெனிஸ் இருக்கு, லைக் ஃபிடிலிட்டி அந்த மாதிரி சில நல்ல கம்பெனிஸ் இருக்கு. பட் சம் கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், இன்போசிஸ், இந்த டிசிஎஸ், இன்போசிஸ், காக்னிசன்ட் இந்த மாதிரி சில சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு வந்து ஜாபுக்கு போகும்போது பே ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியா இருக்கும், ஒர்க் லோடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ரெண்டு அப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர்ல நம்ம வந்து யோசிக்கும் போது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில பிளேஸ்மெண்ட் வாங்கத்தான் ட்ரை பண்ணணும். தேர்ட் வந்து ஸ்டார்ட் அப்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு போற இல்ல வந்து அந்த கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த கம்பெனி பத்தி ஒரு தரோ நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒரேடியா ஸ்டார்ட் அப்னா அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல வரல. பட் நல்ல வெல் க்ரோ ஆயிருக்க ஒரு ஸ்டார்ட் அப் லைக் 4kites மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்னா வந்து கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணலாம். பட் மற்ற சில ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்றதே கூட இட்ஸ் மோர் தென் வேஸ்ட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் தே வாண்டட் மோர் நாலேஜ் ஃப்ரம் யூ. லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்லயே வந்து நான் வந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா அரே, லிங்க்டு லிஸ்ட், ஸ்ட்ரிங்ஸ், இந்த 3 விஷயம் தான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டார்ட் அப் போகும்போது தே வாண்டட் ட்ரீ அண்ட் கிராஃப் கான்செப்ட்ஸ் இன் டெப்த். டெப்தா வந்து ட்ரீயும் கிராஃப் கான்செப்ட் வந்து நீ தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சில ஸ்டார்ட் அப் போகும்போது நீ வந்து அந்த இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் பிளேஸ்மெண்ட் வாங்கி அங்க போய் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் லோடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க கொடுக்குற சேலரி விட உன்னோட ஒர்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாப் செக்யூரிட்டியும் கம்மியா இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 கேட்டகரி ஆஃப் கம்பெனிஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன கேட்டா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் பெஸ்ட் ஆஃப் ஆல் 3 கேட்டகரிஸ். இப்ப இந்த வீடியோல வந்து பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நீ வந்து எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கறது வந்து சொன்னேன். ரெஸ்யூம் அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும், உன்னோட செலக்ஷன் கிரிட்டேரியா இந்த மாதிரி இருக்கும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து கம்பெனிஸோட கேட்டகரிஸ் எல்லாம் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வீடியோல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து எப்படி கிளியர் பண்ணும் அப்படிங்கறதுக்கான ஒரு டிப்ஸ் மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். மோரோவர் ஐ அப்லோட் செவரல் வீடியோஸ் பேஸ்ட் ஆன் ஹவு டு சால்வ் த கோடிங் கொஸ்டின்ஸ். கோடிங் கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கறதுக்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இது வரைக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லா பார்த்திருக்கேன். ஸோ உன்னோட தாட்ஸை வந்து
கமெண்ட்ஸா வந்து இந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துரு. ஐ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே வந்து கண்டிப்பா அந்த வீடியோக்கு லைக் பண்ணு. ஒருவேளை இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஹாவ் அ நைஸ் டே.